வழிபாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து சொற்பொழி செய்கிறாங்க. கொரோனா காலத்துலேயும் கூட ஐயா வந்து வரல, நேரலையில் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம சோமவார வழிபாட்டு மாசிலாமணீஸ்வரோட ஐயாவுக்கு ஒரு தனியான ஒரு அன்பு, எளிமையாக இருப்பாங்க. நம்ம கேட்குறோம், நாளையிலேருந்து 15 நாளைக்கு அவங்க வந்து சைதா வந்து சிந்தாரிப்பேட்டையில் வந்து வள்ளலார் பற்றி பேசுகிறாங்க. அதனால் மார்கழி மாதம் வந்துடுச்சுன்னா ஐயா வந்து ரொம்ப பிஸி இருந்தாலும் நம்ம கேட்குற போது டக்குன்னு வந்து பண்ணிடுவாங்க அதை எளிமையாக. அதுக்கு தான் நம்ம அவங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். இந்த ஒரு 57 இப்போ 57வது ஆண்டு நிறைவாகி 57 நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. இதில் வந்து ஐயா வந்து நம்ம இதுவாக பண்ணாங்க. அப்புறம் நாளைக்கு ஐயா வந்து வரலாற்று முறையில் வந்து திருவாசகம் வந்து ஐயா வந்து உரை செஞ்சுருக்காங்க. ரொம்ப 7-8 வருஷமாக அதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த இது பண்ணியிருக்காங்க. அது வந்து அங்கங்கே இப்போ வரலாற்று முறையில் திருவாசகம் முற்றுவதல் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ வந்து சைதாப்பேட்டையில் வந்து சைதாப்பேட்டை நடராஜ சபையில் வந்து 25 டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க போய் கலந்துக்கலாம். அங்கே இது கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அதனுடைய இதை வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. திருச்சிற்றம்பலம் ஐயாவுக்கு மரியாதை வரும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே ஞானத்திரள் பத்திரிகை உதவி ஆசிரியர் ரேணுகா அம்மையாரை வந்து இப்போ மரியாதை பண்ணுறாங்க, டாக்டர் அம்மா பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமீபமாக சிவஞான பூவள்ளின்னு அப்படின்னு விருது வந்து நம்ம கமல விநாயகர் சத்சங்கத்தில் வந்து வழங்கி